பாருக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை. அதை பற்றி ஒரு ப்ரொமோ வந்திருக்கு. நேற்று ராத்திரியே பார்வதி சொல்லியிருப்பாங்க, நான் திவ்யாவை ட்ரிகர் பண்ண போகிறேன், பயங்கரமாக அவள் வந்து நீங்கன்னு வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு வருவா, ஹெல்த்தி கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டா, ஸோ நான் நல்லா ஏற்றி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அவளோட டான்ஸு சரியில்லைன்னு சொல்லுவேன், இதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருவும் திவ்யாவும் பேசுகிறாங்க. அதில் பாரு சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண கேரக்டர் ஒன்று சரியில்லை அப்படின்னு அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது திவ்யா சொல்கிறாங்க, எவ்ரி டைம் பாஸ் கிட்ட பேசும்போதுன்னு திவ்யா சொல்கிறாங்க. ஸோ பாரு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணல, திவ்யா இப்படி சொல்கிறாங்க. உடனே பாரு சொல்கிறாங்க, இதான் உங்ககிட்ட பேசவே முடியாது, ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளேயே வர மாட்டீங்க, உங்களோட அக்யூசேஷனை கிளியர் பண்ணுறதுலேயே தான் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. எந்த கான்வர்சேஷனுக்குள்ளேயும் திவ்யா கூட வைக்க முடியாது, அவங்க மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை சரி பண்ணுறதுலேயே தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு காட்டலை. அப்போ அதுக்கு பாரு சொல்கிறாங்க, கொஞ்சமும் உங்களுக்கு பொறுமை இல்லை, விஷயத்துக்கே வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, ஏங்க நான் ஒரு விதத்தில் பேசுவேன், நீங்கள் ஒரு விதத்தில் பேசுவீங்க, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டுட்டு பேசுங்கன்னு. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, ஓகே சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கீங்க, இது சொல்கிறது திவ்யா, நீங்கள் என் மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சுருக்கிறீங்க, நான் அதுக்கு ஒரு பதில் சொல்ல வரேன்னா அதை நீங்கள் கேட்கணும், அதை கேட்காம நீங்கள் அப்படியே போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. பாரு அப்படியே நடந்து போகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, பாரு நைஸாக ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க ஏதாவது ஒரு திவ்யா வந்து அதை வச்சு பயங்கரமாக கத்தியிருப்பாங்க. பாரு சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது, திவ்யா கிட்ட ஒரு கிளியராக ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியாது, அதுக்கு முன்னாடியே திவ்யாவுக்கு கோவம் வந்துடும். பட் பாரு மாதிரி நயவஞ்சகமாக அடுத்தவங்க மேலே ஏதாச்சும் பழி போடுறது, அடுத்தவங்க கேமை எப்படி புல் டவுன் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் திவ்யா பண்ண மாட்டாங்க. பாரு இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட பேச்சு திறமையால் எஸ்கேப் ஆகிடுவாங்க. திவ்யா அவங்களோட பேச்சாலேயே கெட்டு போகிறாங்க. இதுதான் ரெண்டு பேத்துக்கும் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் லைவ்ல பார்த்தா தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.